வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. இந்த கீரை கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்ணில் எந்த குறைபாடு இருந்தாலும் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு நல்லா பொலிவுடன் இருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குதுங்க. இவ்வளவு சிறப்பான பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொன்னாங்கண்ணி கூட்டு செய்கிறதுக்கு நான் 100 கிராம் பைத்தம்பருப்பை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டுப்போம். முழுசாகவே போட்டுக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸு தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் சமையல் எண்ணெயும் சேர்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நாம் குக்கரை திறந்து பார்ப்போம். இதை பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா ஆஞ்சி அலசி வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருந்தேன். சிலது விற்கும் போது என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் நீட்டமாக கூட கொண்டு வருவாங்க. நான் வாங்குறது இந்த அளவு தான் இருந்துச்சு கீரை. இப்போ என்ன பண்ணுவோம், சிலர் வெறும் கீரையை மட்டும் இந்த இலையை மட்டும் எடுத்து போட்டு பொடியாக நறுக்கி செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி செய்ய வேணாங்க. இந்த பாருங்கள், நமக்கு அப்படி செய்யணுன்னா நம்ம அரைக்கீரைலாம் கடைவோம் இல்லைங்களா, கொஞ்சம் தண்டு போட்டு தானே செய்வோம். அந்த மாதிரி இலையை முதல்ல எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி கட் பண்ணி போட்டு இது வரையும் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நாம் கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க சிறுபயிரை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரை இதில் சேர்த்துப்போம். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் சாம்பார் பொடி வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் கூட்டுக்கு. இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு, கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இதை திறந்து பார்ப்போம். கீரை நல்லா வெந்து கூட்டு ஏறக்குறைய ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் தேங்காய் துருவலை சேர்த்துப்போம். கூட்டுக்கு எப்போவுமே தேங்காய் துருவலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா கூட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். தாளிப்பு கரண்டி காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூனு கடுகு உளுத்தம்பயிரை போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பயிர் பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாயையும் கிள்ளி சேர்த்துக்குங்க. வெள்ளை உளுந்து காஞ்ச மிளகாய் ரெண்டும் நல்லா வறுபட்டதும் ஒரு அரை ஸ்பூனு பெருஞ்சீரகத்தையும் ஒரு 7-8 பல் பூண்டியும் தோலோடு இடித்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கூட்டில் சேர்த்துப்போம். தாளிப்பு சேர்த்ததும் கூட்டை ஒரு முறை கிளறி விட்டுப்போம். இப்போ நம்மளுடைய சத்தும் சுவையும் நிறைந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்துட்டு வாங்க. இப்போல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய நிலைமை இருக்குது. அதை தவிர்க்கணுன்னா இந்த கீரையை உணவில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. நான் செய்து காட்டின முறையிலே இந்த கூட்டை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.